ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா டெய்லரிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நைட்டிக்குள்ளே நெக் டிசைனாக நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸில் தான் நம்ம அந்த அளவை வரைஞ்சி நம்ம இதில் தைக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி வரைய போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பேப்பர் கேன்வாஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதோட அகலம் வந்து 5 இன்ச்சு கரெக்டாக எடுத்துருக்கிறேன். 5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். உயரம் வந்து ஒரு 9 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 9 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லைன்னா நீங்கள் அதில் ஒரு 1 இன்ச்சு குறைச்சிக்கிடலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை இன்ச்சு வந்து நான் தையலுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா வெளியில் வரையணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிசைன் நம்ம வரையணும். இதுக்கு வந்து நான் அந்த பாக்ஸ் போட்டிருந்தோம்ல, அதுக்கு ஒரு ரவுண்டு வரைஞ்சி விட்ருக்கிறேன். இந்த ரவுண்டு நம்ம வரைஞ்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதிலேருந்து ஒரு இன்ச்சு வரும். கவனமாக பாருங்கள், ஒரு இன்ச்சு. அடுத்து இதில் ஒரு இன்ச்சு. இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு தான் வரும். இதில் ஒரு 3/4 இன்ச்சு. அடுத்து வந்து இந்த அளவு வந்து 2.75 வரும். இந்த அளவு வந்து 2.75. அடுத்து இந்த அளவு வந்து 2 இன்ச்சு வந்துருக்கு. இந்த அளவு 2 இன்ச்சு வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இது என்ன செய்யணும்னா, நான் சொன்ன அளவை வரைஞ்சிட்டு அதிலேருந்து இப்படி வந்து இவ்வளோந்தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேப்பர் கேன்வாஸை நம்ம வெட்டி எடுத்துக்கிடலாம். எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். உள்ளது அளவை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அவுட்லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதேமாரி ஒரு துணியில் வச்சு நான் அயர்ன் பண்ணி எடுத்து நான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஃப்ரெண்டு இந்த நல்ல பக்கம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி திருப்பி எடுத்துக்கிடணும். இப்படி திருப்பி எடுத்துகிட்டு இந்த ஒரு நம்ம கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்குறோம்ல, இந்த கேன்வாஸ் இப்படி வச்சுட்டு நம்ம நெக்குக்குள்ளே நம்ம இதை பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம்ல, ஒரு அளவுக்கு நமக்கு கரெக்டாக வச்சு நம்ம அயர்ன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கரெக்டாக இப்படி வச்சுக்கிடணும். கேன்வாஸை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டும் நமக்கு கரெக்டான அளவு வரணும். அந்த அளவு பார்த்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிடணும். பார்த்திங்களா, இப்போ கரெக்டாக வந்துட்டா. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அயர்ன் பண்ணிக்கிடணும். அதே நேருக்கு வச்சு இந்த பேப்பர் கேன்வாஸில் நம்ம அயர்ன் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பீஸை எடுத்துட்டு நம்ம இனி நல்லா இந்த கம்மு வந்து இதை பிடிக்கணும். இந்த துணியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா அழுத்தமாக அயர்ன் பண்ணி விட்டுக்கிடணும். நல்லா அழுத்தமாக அயர்ன் பண்ணி விட்டால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு அந்த விலகி போகாமல் இருக்கும். இதை நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி இது அவ்வளோந்தான். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மேல் துணியில் வச்சு நம்ம தச்சு எடுக்கணும். இப்போ நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சைடில் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி உள்ளதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த 1/4 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக.
இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுச்சோம். இப்போது இதில் எல்லாத்துலேயும் ஒரு லைட்டாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் நமக்கு இந்த மடித்து தைக்கும்போது இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதனால் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிடணும். இப்போ கட் பண்ணிட்டோமா, இனி இதை என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ இதை தச்சு எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம தச்சு வச்சுட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த நைட்டி துணியில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் அர்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு கோடு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரிய முடியா. இப்போ என்ன செய்யணும், இந்த 2 அளவுக்கும் கரெக்டாக வைக்கணும். ஏன் இதில் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்டால், நான் இது தையலுக்குள்ள அளவே நான் அந்த கேன்வாஸில் எடுத்திருந்தேன். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம கேப் போட்டு வச்சுருக்கணும். இதை இப்போ வச்சுட்டோம். இதில் ஒரு பின் பண்ணிக்கிடலாம், விலகி போகாமல் இருக்கிறதுக்காக. இதுலேயும் ஒரு பின் பண்ணிக்கிடுவோம். இனி என்ன பண்ணணும்னா இதை நம்ம தச்சு எடுக்கணும். அதை பேப்பர் கேன்வாஸில் படக்கூடாது, அந்த உள் சைடில் மட்டும்தான் படணும். நம்ம இப்போ தச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த நம்ம குண்டூசி எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இனி இந்த உள்ளே நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கான துணி விட்ருக்கோம்ல, இல்லைன்னா லைட்டாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கிடாங்க. அப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடணும். இப்போ நம்ம நைட்டி நெக் டிசைன் நம்ம தச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இனி இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லேஸ் ஒர்க்கு கொடுப்போம். அதனால் அது கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்டு நெக்குக்குள்ளே நம்ம தச்சு விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். இந்த லேஸை வச்சு நம்ம எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள். இது வந்து இந்த ரவுண்டு மட்டும்தான் வெளியில் தெரியணும். இப்போ இதை நம்ம தச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இந்த நம்ம லேஸ் டிசைன் மாதிரி ஒன்று கொடுக்கலாம். இப்போ இந்த துணியை நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு 1.25 இன்ச் இருக்கும். சரி, இதில் ஒரு 1.5 இன்ச் இருக்குது. இந்த 1.5 இன்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டுக்குள்ளே லேஸ்க்குள்ளது நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை தச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் இன்னும் நம்ம இதில் கீழே ஒரு டிசைன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம இப்படி ஒரு துணி எடுத்துருக்கோம், 2 துணி எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணணும்னா இப்படி 2ஆக மடிச்சிருக்கோம். இப்படி 2ஆக மடிச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு முக்கோண அளவுக்கு நம்ம இப்போ இதில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதே சைஸுக்கு நம்ம இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் இதை இப்படி மடிச்சுட்டு இங்கே லைட்டாக கொஞ்சம் இந்த ரவுண்ட் அளவுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்படி இந்த பேக் சைடு இப்படி திருப்பிட்டு இதில் ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இதேமாதிரி நம்ம இப்போ தைச்சிட்டோம். இது மேல் சைடில் நம்ம கொஞ்சம் இது இருந்தாலும் அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படி திருப்பி விடணும். இப்படி திருப்பிட்டு இப்படி நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன செய்யணும்னா இதில் சென்டர் பகுதியில் வச்சுட்டு இதில் ஒரு சின்ன தையல் போட்டுக்கிடலாம். இப்படி நம்ம ரெண்டு சைடு இப்போ தைச்சிட்டோம். இதை இப்படி லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம நைட்டியில் வச்சு நம்ம தைச்சி விடணும். அந்த ஃப்ரெண்டு பீஸ் நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தான் இப்போ இந்த நைட்டி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதேமாரி கேட்குற கஸ்டமர்களுக்கு நான் இப்போ நைட்டி தைச்சி கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். நைட்டி, ப்ளவுஸு, சுடிதாரு, சின்ன பிள்ளைகளுக்குள்ள பெட்டிக்கோடு எல்லாமே நான் உங்களுக்கு தைக்கிற வீடியோவை நான் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் பாருங்கள், நான் இந்த சென்டரில் வச்சு நான் தைச்சி விட போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இதை தைச்சி விட்டுட்டோம். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நெக் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லியும் போடுற வீடியோ வேணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். நான் உங்களுக்கு போடுற அப்டேட் உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.